நகராட்சி கூட்டரங்கில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் ஜஹானாஸ் ஆபிதா தலைமையில் நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சி கூட்டரங்கில் நகர்மன்ற கூட்டம் தலைவர் ஜஹானாஸ் ஆபிதா தலைமையில் ஆணையாளர் அருள் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் நகர்மன்ற துணைத் தலைவர் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்ட நிலையில் கீழக்கரை தாலுகா மருத்துவமனையில் மருத்துவர்கள் முறையாக இருப்பதில்லை என்றும், இரு மருத்துவர்கள் மட்டுமே உள்நோயாளி வெளிநோயாளிகளை கவனித்து வருவதாகவும், செவிலியர்கள் குறைவாக இருப்பதால் நோயாளிகளுக்கு பெரிதும் சிரமம் ஏற்பட்டு வருவதாகவும், திமுக ஆட்சியில் இதுபோன்று நடப்பது வருத்தத்தை அளிப்பதாகவும் நகர்மன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். புதுப்பட்டினத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பட்டினம் தனியார் திருமண மண்டபத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் சார்பில் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் மாவட்ட தலைவர் முகமது ரஃபி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி தலைவரும் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளருமான அப்துல் சமது மற்றும் மாநில அமைப்பு செயலாளர் அமீன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். திண்டுக்கல் பூச்சந்தைக்கு பூவரத்து குறைவு காரணமாக பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. திண்டுக்கல் அண்ணா பூ மார்க்கெட்டில் பூக்கள் விற்பனைக்காக திண்டுக்கல் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக மழை அவ்வப்போது பெய்து வருவதாலும் பனிப்பொழிவு காரணமாகவும் பூக்களின் வரத்து குறைந்துள்ளது. தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் காடையாம்பட்டி வட்டார அட்மா திட்ட தலைவர் ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு 95 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். ஆண்டிப்பட்டி அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் வீராளம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா ஒரே நேரத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள பொம்மி நாயக்கன்பட்டியில் அமைந்துள்ள 300 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் வீராளம்மன் கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருஇந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோயிலில் வரும் துலா உற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் திருஇந்தலூர் பரிமள ரங்கநாதர் கோயிலில் நடைபெற்று வரும் துலா உற்சவத்தை முன்னிட்டு திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், ராஜ்குமார் மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பியவாறு வடம் பிடித்து தேரை இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஸ்ரீபெரும்புதூர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து பெங்களூர் செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 6 வழிச்சாலையாக விரிவாக்கம் செய்யும் பணிகள் 5 ஆண்டுகளுக்கு மேலாக நடந்து வருகின்றன. இந்நிலையில் இங்கு குண்டும் குழியுமாக சாலை சேதமடைந்து காணப்படுவதாலும் வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்று 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டதாலும் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். செம்மஞ்சேரி காவல் நிலையத்தில் பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். சென்னை செம்மஞ்சேரி காவல் நிலையத்திற்கு ஆய்வுக்கு வந்த பள்ளிக்கரணை காவல் துணை ஆணையர் கார்த்திகேயன் காவல் நிலையத்தில் முக்கிய கோப்புகள் மற்றும் ஆயுதம் வைப்பறை ஆகியவற்றை ஆய்வு செய்தார். தொடர்ந்து புதிதாக கட்டப்பட்டு வரும் தற்காலிக காவல் நிலையத்தை ஆய்வு மேற்கொண்ட பிறகு 90% பணிகள் முடிவடைந்து உள்ளதாகவும் விரைவில் செம்மஞ்சேரி காவல் நிலையம் இந்த இடத்திற்கு மாற்றப்படும் என கூறினார். பாலக்கோடு அருகே புதிய சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே ரூபாய் 5 லட்சம் செலவில் 2000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட புதிய சின்டெக்ஸ் தண்ணீர் தொட்டி பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக தண்ணீர் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு சூடப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் பத்மாவதி சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றதில் வார்டு உறுப்பினர்கள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.
ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தையில் 6 கோடிக்கு கால்நடை வர்த்தகம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் பெருமாள் கோவில் மாட்டு சந்தைக்கு உள்ளூர் மற்றும் வெளி மாநிலங்களில் இருந்து சுமார் 2500 கால்நடைகள் விற்பனைக்கு வந்திருந்தது. இதில் கேரளா வியாபாரிகள் இறைச்சி மாடுகளை அதிகமாக வாங்கியதால் இன்றைய சந்தையில் 6 கோடிக்கு வர்த்தகமாகி உள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மீஞ்சூர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அறையின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் மின்வாரிய அலுவலகத்தில் உதவி பொறியாளர் அறையின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ள சிதிலமடைந்த கட்டிடத்தை இடித்து அகற்றி புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என மின் ஊழியர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பெண்ணலூர் ஊராட்சியில் மழைநீர் வடிகால்வாய் இல்லாததால் தெருக்களில் மழைநீர் தேங்குவதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள பெண்ணலூர் ஊராட்சியில் மழைநீர் வடிகால்வாய் அமைக்காததால் குழந்தைகள், பெரியோர்கள் என அனைவரும் நடந்து செல்லும் தெருக்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாய நிலையில் உள்ளது. எனவே அனைத்து தெருக்களிலும் மழைநீர் வடிகால்வாய் அமைத்து தர தமிழக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஊர் பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாயூரநாதர் சுவாமி கோயிலில் திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறையில் திருவாவடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான மாயூரநாதர் ஆலய திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலதாள வாத்தியங்கள் முழங்க புறப்பட்ட தேரோட்டத்தில் மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜகுமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கருங்குழி லயன்ஸ் சங்கம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச செயற்கை கால் வழங்கும் முகாம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கருங்குழி லயன்ஸ் சங்கம் மதுராந்தகம் துரைராஜ் 3ஆம் ஆண்டு நினைவாக அங்க காருண்யா கேந்திரா பெங்களூரு இணைந்து இலவச செயற்கை கால் வழங்கும் முகாம் நடைபெற்றது. இதில் கருங்குழி பேரூராட்சி சமுதாய நலக்கூடத்தில் செங்கல்பட்டு, கருங்குழி, மதுராந்தகம், அச்சிரப்பாக்கம், சித்தாமூர், கயப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் 25க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச செயற்கை கால் வழங்கப்பட்டது. கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் அமமுக கட்சி கிழக்கு ஒன்றிய கழக செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே கபிஸ்தலத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தஞ்சை வடக்கு மாவட்ட கிழக்கு ஒன்றிய செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சரவணபாபு தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளருமான எம் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கட்சி ஒன்றிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர். போக்சோ குற்றவாளிக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை, 40,000 ரூபாய் அபராதம் விதித்ததை அடுத்து குற்றவாளி சனாவுல்லா சிறையில் அடைக்கப்பட்டார். வேலூர் மாவட்டம் காட்பாடி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு போக்சோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் காட்பாடி எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த சனாவுல்லா கைது செய்யப்பட்ட நிலையில் வேலூர் போக்சோ நீதிமன்றம் சனாவுல்லாக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 40,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்ததை அடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.